गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 28ஆம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை, ஆனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மதியம் 1:18 மணி வரை திருதியை திதி, அதற்கப்புறமா சதுர்த்தி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 10:03 மணி வரை பூசம் நட்சத்திரம், அதற்கப்புறமா ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அதிகாலை 5:55 மணி வரை மரண யோகமும், பின்பு காலை 10:03 மணி வரை சித்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்தில் மரண யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் காலை 10:03 மணி வரை மூலம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கடகத்தில் புத பகவானும் சந்திரனும் இணைவு பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், வீடுகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரி சொத்துக்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டில் சில நுட்பமான விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள், இதையெல்லாம் நாம் வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா ஈடுபடக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நன்றாக படிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஏதேனும் கலைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. அண்டை அயலார்கள், உறவு முறைகள் இவங்களோடும் இன்றைய தினத்தில் நல்ல இணக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. விவசாயத்துறை சார்ந்த பணிகளாக இருக்கலாம், பண்ணை சம்பந்தமான விஷயங்களை வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், இவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபடுவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும். பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு.
ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா முயற்சிக்கு ஏற்ற வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளால நற்பெயரை அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது. ஒரு சில விஷயங்கள் குறித்து புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். எழுத்து சம்பந்தமான விஷயங்கள், தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதிலும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கலாம், இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. சிறிய அளவிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவில் அதிகப்படியான துணிச்சல் மிகுந்த நபராக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகள், மாமன்னார், வேலையாட்கள், இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். மற்றபடி இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை இன்றைய தினத்தில் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால மனமகிழ்ச்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தார்களோடு நல்ல இணக்க இருக்கும். தாய்வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கும் நீங்க ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இனிமையான பேச்சுவார்த்தைகள், அதே நேரத்தில் ரொம்பவும் நிபுணத்துவமான பேச்சுவார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்னாலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால குடும்பத்தார்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். மற்றபடி இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிபுணத்துவமான எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்றாக யோசித்து செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் இனிமையான நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இறை காரியங்களில் ஈடுபாடுகள் கொண்டு அதில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள்
எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அப்பா வழியிலிருந்து, தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால் நன்மை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது. நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். தடுமாற்ற நிலைகள் இருக்கலாம், குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம். ஏமாற்றம் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது. வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள், அதிகமாக செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கடனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, வாங்கிய கடன் எப்போதோ இருக்குது, அதை திரும்ப கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதிலும் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மறைமுகமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலையும் இன்றைய தினத்தில் இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கண் பகுதிகள், பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் கவன நிலைகளோடு செயல்படும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பல்வேறு லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய பெயருக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் மிகுதியானதாக இருக்கும். எண்ணிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவில் ரொம்பவும் மகிழ்ச்சியான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உல்லாசமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள், முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். அதிகபட்ச ஆசைகள் எல்லாம் ஏற்படலாம். அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு
இன்றைய தினத்தில் எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு குறைத்து கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால அடுத்தவர்கள் லாபம் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். பணியிடங்கள்ல ரொம்பவும் நன்றாக யோசித்து செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. பணியிடங்கள்ல உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திறமையாளர் அப்படிங்கிற பெயரெல்லாம் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பணியிடங்கள்ல முக்கிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. வணிகம் சம்பந்தப்பட்ட துறை, தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வேலைகள், எழுத்து தொடர்பான வேலைகள், அச்சு சம்பந்தப்பட்ட வேலைகள், இந்த மாதிரி பல்வேறு தொழில் விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த தொழில் முறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இடைப்பட்டு விட்டு போன வேலைகள் இருந்தாலும் அதையும் எடுத்து செய்யுங்க. அதிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். மற்றபடி இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நற்பெயர் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனதளவுல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பூஜை, பிரார்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள்ல தலைமை பொறுப்புகளை ஏற்று நடக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள், தொழில் சார்ந்த முயற்சிகள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். மனதளவுல இரக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. உதவி புரியக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வரவுகளால மனமகிழ்ச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். முடிந்தால் புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தொடங்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியம். ஒரு சிலருக்கு அதிகபட்ச இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பயண ரீதியிலான
ரீதியிலான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். வீணான இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சார்ந்த விஷயங்களில் முக்கியமான கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியம். ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. இதில் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். ரொம்பவும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் அறவே தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் இன்றைய தினத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகி நல்ல இணக்கங்கள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. பார்ட்னரோடு நல்ல நட்புறவு நீடிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேறு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பிள்ளைகள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றது. பிசினஸ் சம்பந்தமான துறை ரீதியிலான விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகளோடு மேற்கொள்ளுங்க. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். ஒரு சிலருக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவன நிலைகளோடு வைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வேலை குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கும். பூஜை, பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் கொண்டவர்களாக இருப்பீங்க. மனதளவுல நுட்பமான சிந்தனைகள் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. திரைத்துறை சம்பந்தமான துறை முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இது குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆதரவுகள் தருவீங்க. உங்களுடைய மனதளவுல கற்பனை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மகிழ்ச்சியை பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா காரியங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். புதிதான முயற்சிகள்ல சின்ன சின்ன நிதான நிலைகளும் முக்கியமான இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.